இன்ப நிதி வழங்கும் பராசக்தி. ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தியா? ஓடிச்சா பராசக்தி? ஓடாது. பராசக்தி ஓடவில்லை என்று தெரிந்த பொழுதே உங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் நாடகம் இனிமேல் நடக்காது. ஜனநாயகன் வராது என்று கருதினீர்களா? நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிவட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். ஜனநாயகம் வரும். ஜனநாயகம் வரும் பொழுது உங்கள் நாற்காலியிலிருந்து நீங்கள் நகர வேண்டியது வரும். நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள். அந்த கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு வெள்ளி நாற்காலி போட்டார்கள். நான் தாவேக்கா தம்பிகளுக்காக பேசல, பொதுமக்களுக்காக பேசுகிறேன். இன்னைக்கு தங்கம் 1,29,000 ரூபாய், வெள்ளி இன்னைக்கு 18,000 ரூபாய் ஏறி. 1000 ரூபாய் கொடுத்து என்னுடைய தங்கைக்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கலாம் என்று நினைத்தால் இன்னைக்கு முடியல. 1000 ரூபாய்க்கு தான் வெள்ளி மூக்குத்தி வாங்கணும்னு நினைச்சா முடியல. மூக்கு மூலியா இருக்கு, காது மூலியா இருக்கு. ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி போடலான்னு நினைச்சா என்னுடைய தங்கைக்கு முடியல. என் பெருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு திருவண்ணாமலையில் வெள்ளியினால் செய்த நாற்காலி. இன்னைக்கு திருச்செங்கோவில் தரிசனத்திற்கு இந்த மாவட்டத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற வள்ளல் குணம் கொண்ட என்னுடைய வாஞ்சை நிறைந்த நண்பன் நீதிபாலன் என்னை திருச்செந்தூர் கோவில் தரிசனத்திற்கு அழைத்து நான் முருகனை தரிசிப்பதற்கு திருச்செந்தூர் கோவிலில் வாசலில் நின்று கொண்டு நான் போகிறேன். எல்லா இடங்களிலும் இந்த நாட்டில் அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் தவிக்கிற ஏதுமற்ற ஏழைகளை நான் பார்க்கிறேன். கோவில் வாசலிலேயே ஏழைகள் ஞானம் தேடி, எதிர்காலம் குறித்து கனவை தேடி முருகனை நாடி வருகிற பக்தர்களை நான் அங்கே பார்க்கிற பொழுது எல்லாம் ஏழை மக்களாகவே இருக்கிறார்கள். 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க வழியில்லாமல் என்னுடைய தங்கை தவிக்கிறாள். என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு வயது 34, MA MPhil பட்டம் பெற்றவள். ஒரு தனியார்